இப்பொழுது நாம் நீண்ட வாசிப்பு செய்தாலும் கூட இது மிக முக்கியமான வார்த்தையாக இது காணப்படுகிறது. இது தானியேல் அங்கே தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆராதனை வேளையில் ஜெபம் செய்கிற காரியத்தை ஏன் ஆண்டவர் கொண்டு வருகிறார்? இது ஆராதனைக்குரிய செய்தி. ஆனாலும் கூட ஜெபத்துக்குரிய காரியத்தை ஏன் ஆண்டவர் கொண்டு வருகிறார்? பாருங்கள், 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ஆராதனை, இன்னொன்று ஜெபம். worship and prayer. Most important thing in the life of any believer. எந்த விசுவாசியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது என்ன? ஆராதனையும் ஜெபம். ஆராதனையும் ஜெபம் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத காரியங்கள். ஆகவே ஆராதனை மிக முக்கியம், ஜெபமும் கூட முக்கியமாக இருக்கிறது. இது ரெண்டும் இல்லாமல் அவனுக்கு உணவு இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஃபுட், there is no spiritual food without this. ஆகவே ஆராதனையும் ஜெபமும் ஒரு மனுஷனுக்கு காணப்பட வேண்டும். நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆராதனையில் ஜெபம் இருக்காது. You cannot find prayer in worship or adoration of God. நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆராதனையில் ஜெபம் இருக்கவே இருக்காது. நாம் கூட ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லும்பொழுது ஆராதனையின் ஊடாகவே என்ன பண்ணுறாங்க? சில பேர் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? என்னை இங்கே சுகபத்திரமாக கொண்டு வந்து நன்றின்னு சொல்கிறோம். இல்லை, எனக்கு வியாதியை கடந்த வாரத்தில் நான் வியாதிப்பட்டு இருந்தேன், எனக்கு நல்ல வியாதி சுகத்தை கொடுத்து நன்றின்னு சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை, ஆண்டவரை உயர்த்துவது. ஆராதனையில் ஜெபம் இருக்கவே கூடாது. ஆனால் ஜெபத்தில் ஆராதனை இருக்கணும். ஜெபத்தில் ஒரு வார்த்தையாவது நீங்கள் ஆண்டவர் ஆராதித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபங்களை கேட்கிறவரே என்று சொல்லும்போதே அது ஆராதனை. நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். நீர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கணும். ஆராதித்து தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆராதனையின் ஊடாக ஜெபம் வரணும். ஆனால் ஆராதனையில் ஜெபம் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை, காணப்படக்கூடாது கூட. ஆனாலும் ஜெபத்தில் கண்டிப்பாக ஆராதனை இருக்கணும். ஒரு உதாரணமாக நான் ஏற்கனவே ஜெப செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிறது இல்லையா, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல், அதை ஷார்ட்டாக ஆக்ட்ஸ் என்று கூப்பிடுவாங்க இல்லையா? ஆக்ட்ஸ் தெரியுமா? உங்கள் ஆங்கில வேதத்தை வச்சுருந்தா ஆக்ட்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கும். அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்த காரியங்களை அங்கே எழுதி வைக்க, அவர்களுடைய உபதேசங்கள் அல்ல, அவர்கள் நடந்த விதங்கள், அவர்கள் எப்படியாக நடந்தார்கள், அவர்கள் எப்படியாக இந்த உலகத்தில் வசித்தார்கள், அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை ஒரு புத்தகமாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள். அதை ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் என்று கூப்பிடுவாங்க. அதை ஒரு அப்ரிவேஷனாக நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் அது ஜெபத்திற்கான அப்ரிவேஷன். அதை விரிவடைந்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், முதல்ல ஆக்ட்ஸ் என்று சொன்னால் ஏ ஃபார் அடோரேஷன். ஏ ஃபார் அடோரேஷன். அடோரேஷன்னா வர்ஷிப்புக்கு மேலானது. தேவனை துதிப்பது, தேவனை உயர்த்துவது, தேவனை உயர்த்தி பிடிப்பது, ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லுவது, ஆண்டவர் நீர் எப்படியாக இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய மகத்துவங்களை பாராட்டுவது என்பது அடோரேஷன். அப்போது ஜெபத்தில் முதலாவதாக இருக்க வேண்டிய காரியம் என்ன? அடோரேஷன். அடோரேஷன்னா அவரை உயர்த்தி பிடிப்பது, அவருடைய மகத்துவங்களை வெளியிட்டு புலகாகிதம் அடைந்து சொல்லுவது, இதெல்லாம் அடோரேஷன். ஜெபத்தில் முதலாவதாக காணப்படக்கூடிய காரணம், ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? ஆராதனையில் தான் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது ஏ அப்புறம் சின்னா கன்ஃபெஷன். ஆண்டவரே நான் ஒரு பாவி. தானியேலுடைய புத்தகத்தில் நான் வாசித்தோம் 29ஆம் அதிகாரம். வெட்கம் எங்களுக்குரியது, நாங்கள் தீமை செய்தோம். வாசித்தீங்க இல்லையா? நாங்கள் தீமை செய்தோம், நாங்கள் வெட்கம் எங்களுக்குரியது, நாங்கள் உமது சொல்லை கேளாமற் போனோம். ஐ நெவர் ஹீட் அன்டு தை வேர்ட். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேளாத போனோம். வெட்கம் எங்களுக்குரியது. கன்ஃபெஷன். ஜெபத்தில் கன்ஃபெஷன் வேணும். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. கன்ஃபெஷன், அறிக்கை செய்தல். முதல்ல அடோரேஷன், ரெண்டாவது கன்ஃபெஷன். ஜெபத்தில் மூணாவது காரியம் என்ன தெரியுமா?
தேங்க்ஸ் கிவிங். டி ஃபார் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் என்று சொன்னால் நன்றி செலுத்தணும். எதுக்கு நன்றி செலுத்தணும்? எனது ஜீவனுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக, எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேங்க்ஸ் கிவிங். முதல்ல ஆராதனையும் தேங்க்ஸ் கிவிங் வித்தியாசம் இருக்குது. முதல்ல ஆராதனை, மகிமைப்படுத்துவது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, அடோரேஷன். ரெண்டாவது கன்ஃபெஷன், அறிக்கை செய்யணும். நீ யார் சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, நீ யார்? உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நான் தகுதியானவனா இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுவது. மூன்றாவதாக தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்து. உன்னுடைய பீயிங், உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய ஊழியத்திற்காக, உன்னுடைய சுகத்துக்காக, நலத்துக்காக, உன்னுடைய ப்ரொவிஷன்ஸுக்காக, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங். இதெல்லாம் ஜபத்துக்குள்ளாக வருது. ஒரு ஜபம் செய்யணும்னா இதெல்லாம் இருக்கணும், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். கடைசியாக என்னது? சப்ளிகேஷன். கடைசியாக தான் என்னது? அங்கே ஜபம் வருது. சப்ளிகேஷன்னா ரெக்வெஸ்ட்னு அர்த்தம். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ளிகேஷன். அப்படின்னா கடைசியாக தான் என்ன பண்ணோம்? உனக்கு என்ன தேவைன்னா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஜபம் என்பதை தெரியப்படுத்துறது தான். ஆனால் ஆண்டவர் அந்த பகுதியை வைக்கும்போது தெரியப்படுத்துறது கடைசியாக வைக்கிறார். ஏன் அப்படி வைக்கிறாரு? நீ சொல்லுவதற்கு முன்பாக அவருக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நீ தெரியப்படுத்துதல் காரியத்தை கடைசியாக வைக்கிறாரு. நீ வாயை திறந்து சொல்வதற்கு முன்னும், உன்னுடைய இருதயத்தில் யோசனைகள் தோன்றுவதற்கு முன்னும் உனக்கு என்ன தேவை என்பதை நீ ஜுரமாக இருக்கிறன்னு அவருக்கு தெரியாதா? நீ பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய், கடன் பிரச்சனை இருக்கா அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட நீ சும்மா சொல்லி வைக்கிற. சப்ளிகேஷன் கம்ஸ் லாஸ்ட்டு. நீ சொல்லாமலே அவருக்கு தெரியும் நீ யார், உனக்கு என்ன தேவை, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அது முக்கியம் கிடையாது. சப்ளிகேஷன் கடைசியாக வருது பாருங்கள். ஜபம் என்றாலே ரெக்வஸ்ட்டு தான், அவர்கிட்ட நம்ம மன்றாட்டை ஏறெடுக்கிறது தான். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார் அது கடைசி. ஜபத்தில் இத்தனை பகுதி இருக்குது: அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங் அண்டு சப்ளிகேஷன். நீ என்ன செய்யணும்? கடைசியாக தான் உன்னுடைய ரெக்வஸ்ட்டை தெரிவிக்கணும். ஒரு ஜபம் என்பது அப்படி தான் இருக்கணும். ஆராதனை செய்யணும், ஜபம் பண்ணவே கூடாது. ஆராதனை தான் செய்யணும். அவரை உயர்த்தணும். அவர் யார் என்பதை சபையார் மத்தியில் அவரை புகழ்ந்து சொல்லணும். அதுதான் ஆராதனை என்று ஆகும். பாருங்கள், இங்கே ஜபத்தை ஏறெடுக்கிறான். யார் எடுக்கிறா? தானியேல் ஏறெடுக்கிறான். 70 வருஷம் அவங்களுடைய பாபிலோனிய கேபிட்டிவிட்டி, அதாவது அவங்களுடைய சிறையிருப்பு முடிய பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான். அவன் ஜபம் பண்ணும்போது ஊடாக அந்த ஜபத்தின் ஊடாகவே ஒரு 5 காரியங்கள் வருகிறது. எதை குறித்து? ஆராதனை வருகிறது. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தானியேலின் 9ஆம் அதிகாரம் 1-20 வரை ஜபம் பண்ணுகிறான். அந்த ஜபத்தின் நடுவாக அவன் ஆராதிக்கவும் செய்கிறான். ஆராதிக்கிறான். அங்கே என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். இதெல்லாம் வருகிறது. இந்த 5 காரியத்தை மட்டும் மிக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஜபத்தின் ஊடாக அங்கே ஆராதனை வருகிறது. ஆராதனையில் ஜபம் வராது, ஜபத்தில் ஆராதனை கண்டிப்பாக வரும். அதற்கு சிறந்த உதாரணம் இந்த தானியேலினுடைய ஜபமாக இருக்குது. முதல்ல 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி O Lord, the great and dreadful God, keeping covenant and mercies to them that feareth thee. ஓ ஆண்டவரே, கர்த்தாவே, மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அவருடைய செயல்கள்லாம் எப்படி இருக்கிறது? பயங்கரமாக இருக்கிறது. கடலை போய் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. வானத்திலிருந்து உணவை கொடுக்க முடியுமா? மன்னாவை கொடுக்க முடியுமா? வானத்திலிருந்து மழையை பெய்து பூமியிலிருந்து உணவை அங்கே கொடுக்கிறார். ஆனாலும் கூட வானத்திலிருந்து நேரடியாக உணவை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், செங்கடலை 2ஆக பிரித்தார். மகத்துவமுள்ள தேவன். அதே சமயத்தில் எப்படி செய்கிறார்?
பயங்கரங்களை செய்கிற தேவன். அவரை போல பயங்கரங்களை செய்ய ஒருவரும் இல்லை. ஓ மைட்டி அண்ட் ட்ரீட்ஃபுல் காட் டூயிங் ஒண்டர்ஸ், அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனே. எங்கே எதில் சொல்கிறான்? ஜபத்தில் சொல்கிறான். ஜபத்தில் சொல்கிறான். இரக்கங்களை காண்பிக்கிற தேவனே, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிற தேவனே. God who fulfills the covenant. அவர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார். நம்ம மனுஷர்கள் வார்த்தை கொடுத்தா நிறைவேற்ற மாட்டோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தா நிறைவேற்றுவார். 70 வருடம் முடிகிற சமயத்தில் பாபிலோனிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்காரு? எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறாரே. அந்த காலம் நிறைவேறினது. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டாம்? உடன்படிக்கை செய்திருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கை நீ என்ன செய்யணும்? நிறைவேற்றுங்க. உடன்படிக்கையை காக்கிற தேவன், இரக்கங்களை அவர் செய்கிற தேவன். யாருக்கு? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நமக்கு தான் அவர் செய்கிறார். நாம தான் யார்? அவரை அன்பு கூறுகிறோம். உலக ஜனங்கள் அவர்கள் அன்பு கூறுகிறார்களா? அவரில் அவர்கிட்ட எல்லா விதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறார் உலக மக்கள். என்னது? வீடு, வாசல், நிலங்கள், மழை, சூரியன், எல்லா விதமான காரியத்தையும் பெற்றுக்கொண்டு நன்றியே அவங்க காட்ட மாட்டாங்க. நன்றியை காட்ட சொன்னால் அவங்க யாருக்கு? உண்டாக்கப்பட்டவர்களுக்கு காட்டுவாங்க. சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க. சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க. அந்த சூரியனை உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். சூரியனை உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். They worshipped the creature rather than the creator. உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் மறந்தார்கள். நாம் அப்படி கிடையாது. நமக்கு தெரியும் யார் சூரியனை உண்டாக்கினவர், யார் சந்திரனை உண்டாக்கினவர், மழையை பெய்ய செய்கிறவர் யார், புல்லை முளைப்பிக்கிறவர் யார் நமக்கு தெரியும். அதனால் புல்லுக்கிட்ட போய் நம்ம வணங்குவதில்லை, பாம்பை போய் நம்ம வணங்குவதில்லை, பன்னியை போய் வணங்குவதில்லை, யானையை வணங்குவதில்லை. நம்ம என்ன இதையெல்லாம் உண்டாக்கின நேரடியாக யார்கிட்ட போயிடுறோம்? கர்த்தர்கிட்டே போயிடுறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் அவரை அன்பு கூறுகிறோம். ஆகவே மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அவர் செய்கிற தேவன். உண்மையை காக்கிற தேவன், உடன்படிக்கைகளை காக்கிற தேவன். உடன்படிக்கைனால் வாக்கை காப்பாற்றுகிற தேவன், இரக்கமுள்ள தேவனே என்று சொல்லி ஆராதிக்கிறதை பார்க்கும். ஜபத்தில் அவ்வளவு அழகாக ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாக 7ஆம் வசனம் வாசிங்க. நீதி உமக்கே உரியது. நீதி உமக்கே உரியது. நீதி யாருக்கு உரியது? The righteousness belongeth unto thee, O Lord என்று வாசிக்கிறோம். The righteousness. நீதி யாரால் தான் செய்ய முடியும்? அவரிடத்துல there is no variableness. அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. ஒருவனுக்கு வெண்ணையும் இன்னொருவனுக்கு சுண்ணாம்பியும் தடவர என்னது? வேரியபிள்னஸ். அதாவது ஒருவனுக்கு நன்மையும் ஒருவனுக்கு தீமையும் செய்கிற தேவன் அல்ல. அவரை நோக்கி அவர் மீது அன்பு செய்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிற தேவன். who performeth good unto all people. அவர் நன்மை செய்கிற யாரு கூப்பிட்டாலும் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிற தேவன். there is no variableness or the shadow of turning என்று வாசிக்கிறோம். அவர் மாறுதலின் நிழலும் இல்லை. there is no shadow of turning. there is no variableness. அப்பேற்பட்ட உன்னதமான தேவன். அவர் தான் நீதி செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் போய் நீதி கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீதியா அநீதி தான் கொடுக்கப்படும். நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக நீ நீதிமன்றத்தை என்னன்னா அங்கே அநீதி தான் உனக்கு கொடுக்கப்படும். வல்லோன் வகுத்ததே சட்டம். த மைட் இஸ் ரைட். ஒருத்தவன் வல்லமையாக இருக்கிறான்னா அவனுக்கு தான் என்ன பண்ணணும்? அந்த நீதி வளையும். வல்லோன் வகுத்ததே சட்டம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி கிடையாது. த ரைச்சியஸ்.
அவருக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியுது. ரைச்சியஸ் ஒன், நீதி பரிபாலனம் செய்கிறவர், நீதி பரிபாலனம் செய்கிறவர், நீதியை நிலைநாட்டுகிறவர், நீதியை அங்கே செய்கிற தேவன், ஏழைக்கு இறங்குகிற தேவன், திக்கற்றோர்களை காப்பாற்றுகிற தேவன், விதவைகளை ஆதரிக்கிற தேவன். ஒரு விதவை வருகிறாள், ஒரு ஏழை வருகிறான், ஒரு திக்கற்றன் வருகிறான், அவனிடத்தில் நீதியை செய்யாமல் அவர் விடப்போவதில்லை. அவர்களுக்காக இறங்குகிற தேவன், நீதி பரிபாலனம் செய்கிற தேவன். The righteous one who doeth righteous things. ஆண்டவர் என்னை நீதியை செய்கிற தேவன், the righteous one. எவ்வளவு அழகாக இந்த ஜபத்தின் ஊடாக ஆராதனை செய்கிறதை பார்க்க. ஆண்டவரே, நீதி உமக்குரியது. நாங்கள் யாருக்கிட்டையும் நீதியை தேடி நாங்கள் போவதில்லை. எனக்கு நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள் என்று யாரிடம் போனாலும் அவன் அநீதி தான் செய்வான். ஆனால் உம்மிடத்திலே நீதி உண்டு, நீதி உமக்கே உரியது என்று இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். 14வது வசனம். அவர் செய்கிற கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன செய்தாலும் அதில் என்ன இருக்கும்? நீதி இருக்கும். உன்னை பட்னியாக வச்சிருக்காரு, அது கூட என்னது? அவருடைய நீதி தான். உன்னை தாழ்வாக வச்சிருக்கிறாரு, அது கூட என்னது? அவருடைய நீதி தான். நீதியை செய்கிற தேவன், நீதியை செய்கிற தேவன். அவருடைய கிரிகைன்னா என்ன? அவர் செயல்பாடுகள், அவர் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் அவருடைய நீதி என்ன செய்யும்? தெரியும். அவர் என்னை எந்த நிலைமையில் வைத்திருந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று பக்தன் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர் செய்கிறதெல்லாம் சரி. கர்த்தர் செய்கிறதுல சரியில்லைன்னு யாராவது போய் சொல்ல முடியுமா? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என் கையை பிடித்து நீர் என்ன செய்கிறேன் என்று என்ன யார் கேட்க முடியும்னு கேட்குறாரு. பிகாஸ் இஸ் ஆல் நோயிங். அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கக்கூட முடியாது. ஏன் கேட்க முடியாது? ஏன்னா அவர் செய்கிறது எல்லாமே சரி. அவருடைய செயல்பாடுகளிலே எல்லா விதமான நீதியும் இருக்கிறது. அவர் நீதி பரிபாலனம் செய்கிற தேவன் என்று சொல்லி இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக 10ஆம் வசனம். அவரிடத்தில் என்ன இருக்குது? இரக்கமும் மன்னிப்புகளும் உண்டு. 10ஆம் வசனம் ஆங்கிலத்தில், to the Lord our God belongeth mercies and forgiveness. அவரிடத்தில் என்ன இருக்குது? இரக்கம் இருக்கிறது, அவரிடத்தில் மன்னிப்பு. அவரை போல மன்னிக்கிறவர் ஒருத்தருமே கிடையாது. தானியேல் சொல்லுகிறான், அவரை போல மன்னிக்கிறவர் ஒருவரும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தும் கூட அவரிடத்தில் இரக்கத்தை நாடி மன்னிப்பை நாடி நாம் செல்லும்பொழுது அவரை போல மன்னிக்கிறவர் யாருமே கிடையாது. அவர் மன்னித்தார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு? மறக்கிறார் என்ற அர்த்தம். அவர் மன்னித்தா அவர் என்ன செய்வார்? அவர் அதை மறந்து போகிற தேவன். நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் அவர் மறக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன தூரமோ, நீக்கினார் பாவங்களை அவ்வளவாய். கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன தூரமோ, நீக்கினார் பாவங்களை அவ்வளவாய். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் தமக்கு பயந்தவர்க்கு இறங்குகிறார். என் ஆத்மாவே அவர் இறங்குகிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன்.
மனுஷன் இறங்க மாட்டான், நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இறங்குவார். நண்பன் இறங்க மாட்டான், உதவி செய்ய மாட்டான். அவர் என்ன செய்வார்? அவர் நம்ம கூக்குரலை கேட்டு இறங்கி நம்ம என்ன செய்கிறாரு? மன்னிக்கிற தேவன். He forgives us. He is not only forgives us, He forgets our trespasses. நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தா, முதல்ல எப்படிப்பட்ட தேவன் அவர்? மகத்துவமும் பயங்கரமான தேவன், உடன்படிக்கைகளை காக்கிற தேவன். மாத்திரமல்லாமல் என்ன வாசித்தோம்? இரக்கங்களை காட்டுகிற தேவன். அவரை நோக்கி அவரிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களுக்கு இரக்கங்களை காண்பிக்கிற தேவன். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? நீதி அவருடையது, நீதி பரிபாலனம் செய்கிற தேவன். எல்லா கிரிகைகளிலும் அவருடைய நீதி விளங்குகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நீதி இருக்கிறது. அவர் ஒரு நீதிபரர், அவர் நீதிபரர் என்று சொல்லி தானியேல் ஜபத்தின் ஊடாக அவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவரிடத்தில் ஏராளமான மன்னிப்புகள் உண்டு. நாம் பயப்படும்படியாக அவரிடத்தில் என்ன இருக்குது? மன்னிப்பு உண்டு. அந்த அவர் மன்னிக்கிறத பார்த்து நமக்கு என்ன வருமா? பயம் வரும், நடுங்குவோம். அப்படி மன்னிப்பார். மன்னிச்சார்னாக்கா அவரை போல மன்னிக்கிறது யாருமே தயப்படுத்தவர் ஒருவரும் இல்லை. அப்படியாக மன்னிக்கக்கூடியவர். அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 15வது வசனம். இப்போதும் ஒரு ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, he is the deliverer, விடுதலையாக்கக்கூடியவர். எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனின் மன்னனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை யாராவது விடுதலை செய்ய முடியுமா? ஒருவரும் செய்ய முடியாது. ஏன்? அந்த காலகட்டத்தில் அவன்தான் சூப்பர் பவர். அவர் தான் சூப்பர் பவர். யார்? எகிப்து பார்வோன் மன்னன் தான் சூப்பர் பவர். இந்த அமெரிக்கா போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை போய் என்ன பண்ணா? அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கிட்டு வர, அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே எந்த ரூமுன்னு போய் அந்த ரூமில் அழகாக கொத்தா தூக்கிட்டு வர முடியும்னா அவன் தான் சூப்பர் பவர். அதை விட சூப்பர் பவராக இருந்தவங்க எகிப்து பார்வோன். அவர்களோட கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியுமா? ஹீ இஸ் அ டெலிவரர். அவர்தான் விடுதலையின் நாயகன். நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து ஒருவரும் நம்மை மீட்டு கொள்ள முடியாது, ஒருவரும் நம்மை விடுதலை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை விடுதலை செய்தார். அதை தான் தானியேல் புகழ்ந்து ஆராதிக்கிறான். யூ ஆர் த டெலிவரர். எகிப்தினுடைய வல்லடிக்கு, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை உம்முடைய பலத்த கையினாலே மீட்டீரே என்று சொல்லி அங்கே ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் பாருங்கள், நம்ம வாசிக்கும்போது இப்போது உமது பலத்த கையினால், மைட்டி ஹேண்ட் என்று வாசிக்கிறோம். பலத்த கையினால் என்ன செய்தார்? அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நம்ம பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தவர் யார்? அவர்தான். ஆகவே இங்கே டெலிவரராக, விடுதலை செய்யக்கூடியவராக அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதற்காக அவன் ஆராதனை செய்கிறான். கடைசியாக நம்ம வாசிக்கலாம் 17, 18, 19வது வசனம். நானே வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்தருளும். பாருங்கள், இங்கே வாசிக்கும்போது என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். அவர் யார்? ஜபங்களை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார்கள். அவன் ஆராதிக்கிறான். ஜபம் பண்ணாவே அவர் என்ன பண்ணுவார்? அவர் கேட்கிற தேவன். ஜபங்களை
கேட்கிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? தூப வர்க்கமாக இருக்கிறது, தூபமாக இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவாக திரைச்சிலை இருந்தது. The holies of holies and the holy place was divided by a veil. In that veil அங்கே என்ன இருந்தது? மெனோரா என்று சொல்லக்கூடிய அங்கே தூப வர்க்கம் இடக்கூடிய காரியம் இருந்தது. த கேண்டில் ஸ்டிக், அது இன்சென்ஸ் ஆல்டர் என்று இருந்தது. இன்சென்ஸ் ஆல்டர், தூப பலிபீடம் இருந்தது. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஜனங்களுடைய ஜபங்களை குறிக்கிறது. இன்சென்ஸ் ஆல்டர். ஆகவே தூப பலிபீடம் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்டது. அவர் யார்? அவர் ஜபங்களை கேட்கிற தேவன். ஆராதிக்கிறான், ஆண்டவரே நீ ஜபங்களை கேட்கிற தேவன். உம்மிடத்தில் வருகிறவரை ஒருபோதும் அவர் என்ன செய்யறதில்லை? புறம்பே தள்ளுவதில்லை. நீ ஜபிக்காதன்னு வாயை போத்த மாட்டார். சில சமயம் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தப்பி தவறி ஏதாவது சொந்தக்காரங்க வந்திருக்கும் போது சில பிள்ளைங்கள் இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்க? அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசினும் போது நம்ம வீட்டில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் சொல்லிட போகிறான்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? வாயை மூடுடான்னு சொல்லி பார்ப்பாங்க. திரும்ப திரும்ப பேசினா இப்போ நான் வாயை போய் மூடுவாங்க. பெற்றோரே பிள்ளைங்களுடைய வாயை மூடுவாங்க. ஏன்னா எல்லா ரகசியத்தையும் உடச்சி சொல்லிட போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஒரு நாளும் வாயை மூடுவதில்லை. என்ன வேணால் சொல்லுன்னு கேட்பார். ஜபங்களை கேட்கிற தேவனே. ஆகவே தான் தாவீது சொல்கிறான், நான் ஜபிக்கும்போது உமது செவியை சாய்த்து என்னிடமாய் கூப்பிடுதலை கேட்கிறீர். ஒரு சின்ன பையன் இருக்கிறான், எனக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறான், என்னோட பிள்ளை இருக்கிறான், அவன் பேசுவது எனக்கு கேட்கல. தகப்பன் என்ன செய்வார்? முட்டி போட்டு கீழே குனிஞ்சு அவன் காது, அவன் வாயை காது அருகே வைத்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்பார் இல்லையா? உயரமான ஒரு தந்தை இருக்கான்னு வச்சுக்க, சின்ன பிள்ளை பேசுறதுக்கு கேட்காது. அப்போ என்ன பண்ணுவார்? அவன் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு அவர் இறங்கி முட்டி போட்டு காதை கொடுத்து என்ன பண்ணுவார்? காதை அவனுடைய வாயை அருகே கொண்டு போய் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்பார். தாவீது எவ்வளவாக அவரை ரசித்திருக்கான்னு பாருங்க, ஆண்டவரை பிதாவாக. யூ இன்க்ளைன் யுவர் இயர்ஸ் டு மை அட்டரன்ஸ் என்று சொல்கிறான். நான் கூப்பிடுதலை கேட்கும்படியாக உமது செவியை சாய்க்கிறீர் என்று சொல்கிறான். தானியேலும் கூட அப்படிதான் சொல்கிறான், தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டாரோ, நான் கூப்பிடுவது கேட்காம போயிட போகுது. நீங்கள் என்ன செய்யணும்? என்னிடமாய் நீங்கள் செவியை சாய்த்து என் கூப்பிடுதலை நீங்கள் கேட்க வேண்டும். ஆக அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பியே. எங்களுடைய நீதி கிடையாது. எங்களுடைய நீதி என்னது? அழுக்கான கந்தையான வஸ்திரம், அழுக்கான குப்பை. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான குப்பை. எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, உமது மிகுந்த இரக்கங்களினாலும் எங்களுடைய ஜபங்களை கேட்டுடலாம். அவரிடத்தில் மிகுந்த இரக்கங்கள் உண்டு. மாத்திரமல்லாமல் நாம் இங்கே வாசிக்கிறோம், அவர் செவியை சாய்த்து ஜபங்களை கேட்கும். ஆகவே கடைசியாக முடிக்கும்பொழுது 19வது வசனத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். பாருங்கள் எத்தனை வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிற பாருங்கள். ஆண்டவரே கேளும், ஓ லார்ட் ஹியர் மீ. முடிய செவியை சாய்த்து என்ன நான் சொல்வதை கேளும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னி. ஃபர்கிவ் அஸ், ஓ லார்ட் ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் அஸ். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். ஹார்க்கன் அன்டு மீ, ஆண்டவரே கவனி. ஆண்டவரே ஹார்க்கன் அன்டு மீ, ஆண்டவரே ஹியர் அன்டு மீ, ஆண்டவரே ஓ லார்ட் ஹியர் அன்டு மீ. ஆண்டவரே மன்னித்தரலும், எங்கள் ஜபங்களை நீர் கேட்கும்படியாக மன்னித்தரலும். ஏராளமான மன்னிப்புகள் உண்டு. எவ்வளவு அருமையாக இந்த ஜபத்தின் ஊடாக அவனுடைய ஆராதனை காணப்படுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே தானியேல் வாசித்த பகுதி, தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-20 வசனங்களை வாசித்தோம். அங்கே தானியேல் ஆராதிக்கிறானா ஜெபம் பண்ணுறானா? ஜெபிக்கிறான். அது முழுவதுமாக ஜபந்தான். அந்த ஜபத்தில் ஆராதனையை செய்கிறான். He adored the Lord.
while he prays. அவன் ஜெபிக்கும் போது அங்கே என்ன இருக்குது? அதில் நடுநடுவாக ஆராதனை வருகிறது. அவர் சங்கீதங்களை பாடலை, தாவீது போல முழுதுமாக ஆராதிக்கலை. ஜபத்தில் கூட ஆராதனை இருக்கணும். ஜபத்தில் கூட ஆராதனை இருக்கணும். 5 விதமாக ஆண்டவரை புகழ்ந்து அங்கே சொல்கிறான். முதலாவதாக என்ன சொல்கிறான்? இங்கே உடனே பார்க்காதீங்க நோட்ஸை, உடனே பாருங்கள், கவனித்தீங்கல்ல, சொல்லுங்கள் என்ன சொல்கிறாரு? மகத்துவமும் பயங்கரமான தேவனே, மகத்துவம் பயங்கரமான உடன்படிக்கையின் தேவனே, உண்மையை நேசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுற? இரக்கங்களை காட்டுகிற தேவனே. 2வது என்னது? நீதி உமக்கே உரியது. நீதி செய்கிறவர் யார் என்று சொன்னால் யாரை சொல்லணும்? ஆண்டவர் தான். நீதி பரிபாலனம் செய்கிறவர் யார்? அவர் தான். அவருடைய கிரிகள் எல்லாம் என்ன இருக்குது? கிரிகள்னா என்னது? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்கிறாரு? சில சமயம் நம்ம என்ன சொல்கிறோம்? என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது? அவர் கண் இருக்கா, பார்க்குறாரா, அவர் இருக்கிறாரா? அது கிடையாது. கண் இருக்குதா, காது இருக்குதா, என் வாழ்க்கையில் எப்படி நடக்குதா, அப்படி கிடையாது. அதில் நீதியை செய்கிறார். உனக்கு அது வேணும், உனக்கு செய்கிறார். நீ துன்பப்படும்படியாக அதில் ஒரு நீதியை செய்கிறார். அவரிடமாக நீ சேர்க்கப்படுவதற்கு அதில் காரியம் இருக்கிறது. ஆகவே அந்த நீதியை அதை செய்கிறார். அவருடைய செயல்பாடுகளிலே கூட நீதி இருக்கிறது. அவர் நீதிபரர் என்று சொல்லி 2வதாக பார்த்து. 3வதாக அவரிடத்துல ஏராளமான இரக்கங்களும் அவர் மன்னிச்சா அவரை போல மன்னிக்க முடியாது. ஏராளமான இரக்கத்தையும் மன்னிப்பையும் வைத்திருக்கிறார். அவர் மன்னித்தார் என்று சொன்னால் அவ்வளோதான். ஒருவனும் உன்னை கை நீட்டி குற்றப்படுத்தவே முடியாது, குற்றப்படுத்தவே முடியாது. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்ட, உன்னை பற்றி தெரியாது, அதெல்லாம் கிடையாது. க்ளீனாக உன்னை ஆக்கக்கூடியவர், உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவர். அடுத்த காரியம் என்ன? விடுதலை செய்கிற தேவன். அவர் யார்? என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய அக்கிரமத்திலிருந்து அவரால் மட்டுமே விடுதலை செய்யும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? விடுதலை செய்யும். அவர் எப்படி செய்தார்? ஓங்கிய புயத்தினாலே, பலத்த கையினாலே அவர் என்ன செய்தார்? விடுதலையை கொண்டு வந்தார். உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுதலை செய்தவர் யார்? கர்த்தாதி கர்த்தர். அதற்காக நாம் ஆராதிக்கிறோம். கடைசியாக எப்படிப்பட்டவர்? அவர் செவியை சாய்த்து என்னை கேட்கிறவர். அதற்காக நான் என்ன சொல்லணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும், அவர் ஆராதிக்கணும். நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் எங்கே இருக்கார்? அருகாமையில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, என்ன தெரியுமா? கர்த்தரை கூப்பிடும் போதெல்லாம் அருகாமையில் பெற்ற இந்த ஜனத்தை போல இந்த உலகத்தில் வேறு ஜனமும் எதுவுமே கிடையாதான். எந்த ஜனம் கூப்பிட்டாலும் இவ்வளவு பக்கத்தில் நின்று என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எந்த ஜாதியாரும் இந்த உலகத்தில் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்க கூப்பிட்டாக்கா எப்படி வந்து நிற்பாராம்? பக்கத்தில் தகப்பனை போல வந்து நிற்பார். நாம் கூப்பிட்டா எங்கே நிற்பார்? ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்பார்னு சொல்கிறீங்களா? இல்லை, நாம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாமும் கூட கூப்பிட்டா எங்கே நிற்கிறார்? பக்கத்தில் நிற்கிறார். நீதியை செய்கிற தேவன். ஆகவே இதற்காக தேவனை நாம்